உங்கள் குறைகளை தேவன் அறிந்திருக்கிறார். கடந்த கால தவறுகள், நிகழ்கால அனுதாபங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம் என்று எல்லாமே அவருக்கு தெரியும். பலரும் கடந்த கால சிந்தையிலேயே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் நிகழ்கால பிரச்சனையை சிறிதாக இருந்தாலும் அதை ஊதி பெருக்கி 10 பேரிடம் சென்று முறையிட்டு தன்னை சோகமயமாகவே வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் சீரியலை பார்த்து பார்த்து குடும்பத்தில் சீரியல் மாமியார், சீரியல் மருமகள், சீரியல் மாமனார், பணத்திற்காகவும் சொத்துக்காகவும் ஏதாவது ஒன்றை நரிபோல் எப்போதும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நாத்தனார் என்று குடும்பமே சீரழிந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் தனித்தனியாக வாழ்கிறார்கள். குடும்பம் என்ற பல்கலைக்கழகம் அழிந்துவிட்டது. வேலை செய்யும் இடத்தில் கோள் குண்டாமண்டி சொல்லி எப்படியாவது அவனை வேலையிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள். விரட்டி என்ன செய்ய போகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. முறையான வேலை இல்லை, சம்பளம் குறைவு, சொந்த வீடு இல்லை, பொறுப்படிப்பில்லை, நல்ல கணவன் மனைவி அமையவில்லை, பிள்ளைகள் பிரச்சனை. நான் என்ன செய்ய போகிறேனோ என்ற எதிர்காலத்தை குறித்த பயத்தினால் வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிலர். காலக் கொடுமை. இடையில் அவ்வப்போது இறைவனிடம் சென்று பிசினஸ் பேசுகிறோம். நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை கொடுக்கிறேன். கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆலயத்திற்கு செல்வதே இல்லை. வேதம் சொல்கிறது, கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றோம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலை கூட பெயர்ந்து போகும். நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று சொன்னாலும் நம்பிக்கை வரவில்லை. உன் பாரத்தை என்னிடம் கொடுத்து விடு என்று கேட்டாலும் கொடுக்க மனமில்லை. கேட்டால் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். ஜீவனை ஏன் கொடுத்தார்? நீ சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். இன்று பாவத்தில் முழுகி சாபத்தை சம்பாதித்து நரகத்திற்கு செல்வதற்காக இல்லை. இயேசுவின் 2வது வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மனம் திரும்பி இரவும் பகலும் வேத வசனங்களை தியானித்துக் கொண்டே இருங்கள். நல்ல கனி கொடுக்கும் மரமாக மாறுங்கள். உங்கள் கனிகளை வைத்து நீங்கள் இயேசுவின் பிள்ளை என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆமென்.